பஸ் தான் என்னை 3 மணிக்கு வந்து டூருக்கு வரையாமா கிளம்புமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அம்மானு ஒரு என்ன இருக்கா, சீக்கிரமாக வந்து சொல்ல வேண்டியது தான், நம்ம டூருக்கு போகிறோமா அப்படின்னு காலையிலேயே சொல்லியிருந்தா நான் ரெடியாக இருந்திருப்பேன். இப்போ வந்து சொல்லிக்கிட்டு சீக்கிரமா பஸ் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சரி போய் கிளம்புவோம், என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். சரி இந்த பேக்கை எடுத்து வைப்போம். ஆ ஆ ஐயோ ஐயோ கால் வலிக்குது, ஐயோ ஐயோ அம்மா கால் வலிக்குது, நான் வலிக்கி விழுந்துட்டேனே. சரண் எங்கப்பா இருக்க? கொஞ்சம் இங்கே வாயேன். ஐயா சரணு, உங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருப்பா. சரிப்பா, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அப்பா பாட்டிக்கு ரிங் போகுது, நான் பாட்டி எடுக்க மாட்டேங்காங்கப்பா. அப்படியா சரணு, அப்போ நீ போய் பாட்டி வீட்டில் போய் பார்த்துட்டு பாட்டி கூப்பிட்டு வந்துருவியா? பஸ் வேறு வந்துடும் சரியா? சரிப்பா சரி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறது. பாட்டி பாட்டி எங்கே பாட்டி இருக்கீங்க? இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க, பஸ் வந்துடும், சீக்கிரம் கிளம்பி வாங்க. இந்த பாட்டி எங்கே தான் போச்சு? நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன். என்னது கீழே எதுவும் தட்டுப்படுது? ஐயோ பாட்டி உங்களுக்கு என்ன பாட்டி ஆயிடுச்சு? என்னாச்சு பாட்டி இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்க? ஐயோ பாட்டிக்கு என்னாச்சு தெரியலையே. இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் சீக்கிரமா. ஹலோ அப்பா, சீக்கிரம் பாட்டி வீட்டுக்கு வாங்கப்பா. ஏன்டா என்னாச்சு? பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்கப்பா, ரத்தெல்லாம் வருது, இப்போ சீக்கிரம் வாங்கப்பா. டேய் என்னடா சொல்கிற? இது வரேன். டேய் தம்பிங்களா, அம்மா கடிப்பட்டான்டா, சீக்கிரம் வாங்கடா. அம்மா அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்களேம்மா. அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்களேம்மா. சரண் சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வர சொல்லுப்பா, பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம். சரிப்பா சரி, சீக்கிரமாக சொல்கிறேன்ப்பா. ஹலோ சீக்கிரமாக இந்த அட்ரஸ்க்கு வரீங்களா? பூமாரி என்னாச்சு தெரியலையே. இப்போ சரண் அண்ணா வேகமாக போனாங்க, அப்புறமா அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னு பெரியப்பா வேகமாக போகிறாங்க. என்னாச்சு அதாண்டி தெரியல, என்னவா இருக்கும் ஒருவேளை பிரச்சனை ஏதாவது இருக்குமாடி? அப்படிலாம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா? சரண் அண்ணா எங்கேயும் போனாங்க, அப்புறமா பெரியப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு, பெரியப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க. எங்கே போயிருக்காங்க எல்லாரும்? அதுவா பூமாரி, உங்கள் பாட்டி கீழே வலிக்கு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பூமாரி. என்னம்மா சொல்கிற? பாட்டிக்கு என்னம்மா ஆச்சு? பாட்டி நல்லா தானே இருந்தாங்க நேற்றுலாம்? ஆமாம் பாட்டி நல்லா தான் இருந்தாங்க, பாட்டிக்கு என்ன ஆச்சு திடீர்னுட்டு? அதான் தெரியலம்மா, சரணை போய் பாட்டி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரண் போய் பார்த்துருக்கேன், பாட்டி கீழே மயங்கி விழுந்து கிடந்துருக்காங்க, ரத்தமாக வந்துச்சான். ஐயோ எங்கள் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ பெரியம்மா போய் நம்ம போய் பார்க்கலாமா பெரியம்மா ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமாம்மா பாட்டியை போய் பார்க்கணுமா, ப்ளீஸ் நான் என்னையும் கூப்பிட்டு போங்கம்மா. எல்லாருமே போகலாம். பிரியாவையும் சின்ன பொண்ணு எங்கே? அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கம்மா, வந்ததை நாங்கள் சொல்கிறோம்மா, வாங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். சரி எல்லாரும் போகலாம், உங்கள் சித்தியும் பெரியமாவையும் நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வாங்க. சரி ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட நீ இந்த காஃபி கையில் வச்சுட்டு தான் வருவியடி, வேற எங்கேயா வச்சுட்டு வர வேண்டியது தானே? சரி போடி, அவங்க 2 பேரும் எதுக்கடி அழுறாளுங்க, என்னன்னு கேளு. சரிடி விடு, அவங்க 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க, அப்புறம் என்னன்னு கேளு. என்னது அழுறாளுங்களா? அவங்க இருக்கிற அழப்புறாளுங்க. பாரு பூமாரி, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க 2 பேரும்? நம்ம பாட்டி கீழே விழுந்துட்டாங்கடி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அதுக்கு தாண்டி. என்னடி சொல்கிற? நம்ம பாட்டிக்கு என்னடி ஆச்சு? என்னடி சொல்கிற? நம்ம பாட்டிக்கு என்னடி ஆச்சு? ஆமாடி, பாட்டிக்கு என்னடி ஆச்சு? பாட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பாட்டி கிளம்பி வரும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களா, சரணனை பார்க்கும்போது பாட்டி மயங்கி கீழே கிடந்தாங்க, ரத்தமாக வந்துச்சான். அப்புறமா சரணனை பெரியப்பாக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பாட்டியை. யார்டி சொன்னா உங்களுக்கு வந்து? அதான் இப்போ தான் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, நம்ம எல்லாருமே அங்கே போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வாங்கடி போகலாம். சரி பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, வாங்கடி போகலாம். ஏன்டி திடீர்னு பாட்டி இப்படி கீழே வரணும்? அதாண்டி தெரியல, பாட்டிக்கான எதுவும் ஆகக்கூடாதுடி. பாட்டிக்கு எதுவும் ஆகாதுல்லம்மா? பாட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகாதும்மா, பாட்டிலாம் சரியாயிடுவாங்க. ஏக்கா நைட்டு கூட நல்லா நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன காய்ச்சி இருக்குது திடீர்னு வலிக்கு விழுந்துருக்குது? அது பார்த்து வரணும்னு எனக்கு தெரியாதாக்கா? என்னடி பண்ணுறது, அது யார் பேச்சாவது கேட்குதா? நம்ம வீட்டில் வந்து இருங்கன்னா இருக்குது, அதுவாக தனியாக தான் இருப்பேன் சொல்லிட்டு அது தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கூட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம நல்லா பார்த்துப்போம். அதுதான் வரமாட்டுக்க வீட்டுக்கு. ஆமாக்கா, நான் எத்தனை டைமோ கூப்பிட்டேன்க்கா வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டில் இருக்கலாம், ஏன் தனியாக இருக்கீங்க? எத்தனை டைமோ நான் கூப்பிட்ருக்கேன்க்கா, அவங்க தான் வரவே மாட்டேங்கிறாங்கக்கா. நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம் அவங்க சொன்னதில்லைக்கா, ஆனால் அவங்களுக்கு தியானது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. சரி நம்ம அழுதுனால பாருங்கள், நம்ம பிள்ளைங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்கள அழாதுங்கன்னு சொல்லுங்க யாராவது. இல்லை நானே நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அவங்க பாட்டி அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க, பேத்தியில் அவ்வளோ பாசமாக இருக்குதுங்க. பாட்டி கொண்டு அவங்க விட மாட்டாங்களா? அதுவும் சரிதான்க்கா, என்னக்கா பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, எல்லோரும் இறங்குங்க. அத்தை உங்களுக்கு என்னத்தை ஆச்சு, இப்படி கிடக்குறீங்களே அத்தை? பாட்டி உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, சீக்கிரமே எழுந்துருங்க பாட்டி. ஆமாம் பாட்டி சீக்கிரமாக எழுந்திங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி. டாக்டர் எங்கள் அத்தைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க, அதில் அதிர்ச்சியில் வந்து மயங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் தலையில் லைட்டாக அடிபட்டுருச்சு, அவங்க தான் ஒன்றும் இல்லை, கெட்டு போட்டிருக்குது. அவங்க வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் சரியா? அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, அவங்க நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். சரிங்க டாக்டர், எங்கள் அத்தையை நாங்கள் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறோம் டாக்டர்.
அழுறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, எதுக்கு எல்லாரும் அழுறீங்க? நீங்கள் அழாமல் இருங்க, அவங்களுக்கு சரியாயிடும் உடனே. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகாமல் போயிடும். நீங்கள் அழுறதை நிப்பாட்டுங்க, அப்போ தான் அவங்க அதிர்ச்சியிலேருந்து வெளியே வருவாங்க. சரிங்க டாக்டர், இனிமேல் நாங்கள் அழமாட்டேங்க. அத்தை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் டாக்டர். நர்ஸ் வந்து பில் கொடுப்பாங்க, அதை கட்டிட்டு நாளைக்கு காலையில் இவங்களை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். அத்தை அத்தை கொஞ்சம் கண் திறந்து பாருங்க அத்தை. அக்கா நீங்கள் அத்தை எழுப்பாதீங்க அக்கா. அத்தை ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. வாங்க நம்ம எல்லாரும் வெளியே போகலாம். ஏங்க நர்ஸ் வந்து பில்லு கொடுத்தாங்களாங்க? ஆமாம் லட்சுமி, இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ணா வந்து பில்லு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரிங்க, அத்தையை வந்து நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கணுமா, அப்புறமா சரியாயிருன்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க எந்த வேலையும் செய்ய சொல்லக்கூடாது. அப்புறமா அதிர்ச்சியில் தான் இப்படி மயங்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க மாமா, அத்தையை வந்து தனியாக இருக்கக்கூடாது, நம்ம யாராவது தான் பார்த்துக்கணும். அதனால எங்கள் வீட்டில் வந்து எடுத்து சொல்லுவேங்க. இல்லை நானே, நான் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குறேன். வேணாக்கா வேணாம், நான் பார்த்துக்கிறேங்க. எங்கள் வீட்டில் பாரு ஃப்ரீயாக இருக்காங்க, நான் இல்லைனாலும் அவங்க நேரம் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வயலுக்கு போவா அடிக்கடி. நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நான் பார்த்துக்குறேன் அத்தை வீட்டில் எங்கள் வீட்டை வச்சு. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அவன் சொல்கிறதும் சரிதான் ராணி. அதை நான் அம்மா வந்து எங்கள் வீட்டிலே இருக்கட்டும், நீங்கள் வயலுக்கு போயிடுவ. பிள்ளைங்க காலேஜ் பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பிக்கும் போயிடுவாங்க. அப்புறம் அம்மாவை பார்க்க முடியாதுல்ல. அதனால் ராணி லட்சுமி வீட்டில் தானே இருப்பா, அவள் பார்த்துப்பா. லட்சுமி வீட்டில் தானே இருப்பா, அவள் பார்த்துப்பா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சரிங்க மாமா, சரிங்க மாமா. நான் அப்படியே பிள்ளைங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் மாமா. ஆமாம், பிள்ளைங்களை ஃபஸ்ட் வீட்டுக்கு கூட்டு பாவம். அந்த அவங்கள அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சமாதானப்படுத்திட்டு சாப்பாடு ஏதாவது கூட்டு சாப்பிடட்டும். சரிங்க மாமா. லட்சுமி அக்கா நீங்களும் வீட்டுக்கு வரீங்களா? ஆமாம் ராணி, நானும் வரேன் உங்களோட வீட்டுக்கு. இப்போ வந்து பிங்கி அக்கா பார்த்துப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கை கழிச்சு நான் வந்து பார்த்துப்பேன். இங்கே வந்து பிள்ளைங்களை எல்லாத்தையும் உங்கள் வீட்டிலே வச்சுப்போம், அங்கேயும் எல்லாருமே இருக்கட்டும். நீ பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்க, சரியா? சரிக்கா, சரி. அப்புறம் சரிக்கா, வீட்டுக்கு போமாக்கா. சரி, 2 பேரும் வீட்டுக்கு பார்த்து பத்திரமா பிள்ளைங்களை கூட்டு போயிட்டு வாங்க. சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம். என்னடி நம்ம பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு? ஆமாடி, என்ன பண்ணுறது? நம்ம ஜாலியாக டூருக்கு போகலான் இருந்தோம். அந்த பாட்டிகிட்ட முதல்லையே சொல்லியிருந்தாங்கன்னா பாட்டி நம்ம கூடயே கிளம்பி வந்துருந்துருப்பாங்க. பாட்டிக்கு லேட்டாக சொல்லி பார்த்துட்டாங்க. ஆமாடி, பாட்டிகிட்ட நம்மளையாவது சொல்லியிருந்தான். நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு நம்மகிட்டே லேட்டாக சொல்லி, பாட்டிகிட்ட 3 மணிக்கு சொல்லி, அவங்க அவசரத்துக்கு நான் கிளம்புறேன்னு வலிக்கு விழுந்து. என்ன கதை இது? ஒழுங்காக எல்லாத்தையும் சொல்லியிருந்தா கூட எல்லாரும் அழகாக கிளம்பியிருப்பாங்க, மெதுவாக கிளம்பியிருப்பாங்க. இப்படி அவசரமாக எதுக்கு இப்படி சொல்லணும்? ஆமாடி, நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி நம்ம எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆமாடி, என்னடி பண்ணுறது? சரி, இனிமேல் நம்ம டூருக்கு போகிறது வாய்ப்பில்லாத விஷயம். ஏன்னா பாட்டி யாராவது பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயாவது இங்கே நம்ம சரணாவை கூப்பிட்டு பக்கத்தில் எங்கேயாவது வேணால் சுற்றி பார்க்க வேணால் கூப்பிட்டு போகலாம். ரொம்ப தூரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், சரி. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எப்பவும் போகிற இடத்துக்கு போவோம், வரீங்களாடி? போகலாண்டி. அங்கேயும் அங்கே கொஞ்சம் போயிருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கும். சரி, டூர் கூப்பிட்டு போகல அப்படிங்கிற கவலையிலேருந்து அங்கே போய் நின்னா கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சாயங்காலம் நம்ம அங்கே போயிட்டு வரலாம். மம்மி கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் கிளம்புங்கம்மா, போகணும். இப்போ வரேன்டா தங்கம். தினேஷ் தங்கம், அம்மா கொஞ்சம் பாரு. ஐயோ மம்மி, எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் சுடிதாரே போடலாமா? எப்போ பார்த்தாலும் சேரீயே கட்டிகிட்டு இருக்கீங்க. சுடிதாரில் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா. அப்படியா தங்கம்? சரி சரி, இனிமேல் அம்மா அடிக்கடி சுடிதார் போடுறேன். சரிம்மா. லக்கேஜில் எடுத்து வச்சாச்சுமா? ஆமாம் தங்கம், லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டோம். தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம காரில் வச்சுட்டு நம்ம இப்போ காரில் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஓகே மம்மி, நம்ம கிளம்பலாமா? ஜாலியாக 1 வாரம் சுற்றிட்டு வரலாமா? கண்டிப்பாக தங்கம், கண்டிப்பாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரிம்மா, வாங்கம்மா கிளம்பலாம். தங்கம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுருக்கலாம்ல? இப்போ நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக போகிறோம், அவங்களாம் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம்ல? ஆமாம்மா, கூப்பிட்ருக்கணும். நான் கூப்பிடாம விட்டேன். கூப்பிட்றதும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீ எங்கே ஞாபகப்படுத்தி விட்டுருக்கலாம்லாம்மா? நான் மறந்துட்டேன் கூப்பிட்றதுக்கு. சரி தங்கம், நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம், சரியா? சரிம்மா, சரி. போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே போய் நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சுற்றி பார்க்க போகலாம், சரியா? சரிடா தங்கம். நம்ம புதுசாக நம்ம பெட்டை மாற்றிருக்கோம், சூப்பராக இருக்குது இந்த பெட்டு. அந்த பெட்டை விட நம்ம ஃப்ரெண்ட் ரியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் பார்ப்போம். லிங்க் போதா போகுது, இன்னும் எடுக்காமல் இருக்கல. ஹலோ, பாரு. என்ன பாரு, சொல்லு, என்ன விஷயம்? ரியா, நல்லா இருக்கியா நீ? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. ஆமாம், உங்களோட ஒரு விஷயம் கேட்கணும்டி, அதுதான்டி கூப்பிட்டேன். என்னடி விஷயம் சொல்லு. அதான்டி, காலேஜில் நான் ஃபோக்ஸ் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் வந்து நான் அட்மிஷன் போட்டிருக்கேன். எங்கடி போட்டிருக்கேன்? நீ போட்டுட்டியா இல்லை இனிமேல் தான் போடணுமா? நீ எங்கே தான் போட்டிருக்கியா? நான் அதே காலேஜில் தாண்டி போட்டிருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்டி போட்டிருக்க?
நான் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன்டி. நான் போ மாதிரி சின்ன பொண்ணுலாம் ஒரே இது போட்டிருக்கேன்டி. ஏய் நானும் அதே தாண்டி போட்டிருக்கேன். சூப்பர் டி. நம்ம ஸ்கூலில் ஒன்றா இருந்த மாதிரி காலேஜ்லேயும் ஒன்றா இருக்க போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்டி. அப்படியாடி? ரொம்ப ஜாலிடி. அப்போ ஓகே. சரி என்னைக்கு வந்து நமக்கு காலேஜில் வந்து கூப்பிட்டு விடுவாங்கடி? அது தெரியலடி. நம்ம வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். இல்லைனா அவங்களே ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குல்ல. அநேகமாக அடுத்த வாரத்துக்குள்ள அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? பாரு உங்கள் அக்கா அங்கே தானே படிக்கிறா. அவகிட்ட வேணால் கேட்டு பாரு எதுக்குமே. சரியா? சரி அப்போ நான் கேட்டு பார்க்குறேன். கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரியா? சரிடி பாரு, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம காலேஜில் இனிமேல் என்ஜாய் பண்ண போகிறோம் ஜாலியாக. அதுதான் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாடி. ஆமாம் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சரிடி நான் அப்புறம் வைக்கிறேன். அப்புறமா உனக்கு கூப்பிட்றேன். சரியா? சரிடி. சரி அப்புறமா பேசுகிறேன். ஜாலியாக இருக்குது. பாரு பூமாரி சின்ன பொண்ணு அப்படியே நம்ம கூட படிக்க போகிறாங்க. காலேஜ் 3 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன பொண்ணுகிட்டையும் பூமாரிட்டையும் சொல்லணும் ரியாவும் நம்ம கூட தான் படிக்க வரேன் அப்படின்ட்டு. இந்த பெட் நம்மளுக்கு ஓகேவா இல்லை வேறு பெட்டை மாற்றலாமா? சரி பார்ப்போம். 2 3 நாள் இந்த பெட்டு செட்டப் வச்சு பார்ப்போம். நல்லா இல்லை அப்படின்னா வேறு பெட்டு மாற்றிடலாம். சின்ன பொண்ணு ஏன் வரல பூமாரி? அதுவா, நம்ம பாட்டி வந்து அவங்க வீட்டில் தானே இருக்க போகிறாங்க. அதனால் வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் வரலவா. ஓ அப்படியா? சரி நாங்கள் எங்கள் அம்மாவும் பாட்டி எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா தான் இல்லை நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க, பிள்ளைங்க காலேஜ் போயிட்டாங்கன்னா பார்க்க யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் பிரியாக்கா ஏன் வரல? பிரியாவோட ஃப்ரெண்டு வந்திருந்த வீட்டுக்கு. அதனால சரி நான் வரேன், நீ மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. பிரியாவோட ஃப்ரெண்டா? சரி. ஆமாம் அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ரியா இருக்கால, அவளுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அவள் எந்த காலேஜில் படிக்க போகிறா, அட்மிஷன் போட்டியா இல்லையான்னு கேட்கறது கூப்பிட்டுருந்தேன். அவள் எந்த காலேஜில் படிக்க தெரியுமா? எந்த காலேஜ் படிக்க போகிறாவா? நம்ம சேர்ந்துருக்கோம்ல அதே காலேஜ் அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் அவள் சேர போகிறானா. என்னடி சொல்கிற? ரொம்ப சந்தோஷமான விஷயமே. ஸ்கூலில் இருந்த மாதிரி இப்போ நம்ம 4 பேர் ஜாலியாக ஒன்றாவே சுத்த போகிற மாதிரி முடியும். ஆமாம் அதை தான் நான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாரு உனக்கு டூருக்கு கூப்பிட்டு போகல அப்படின்ட்டு கவலை இல்லையா? கவலையாக தான் இருந்துச்சு. நம்ம ஆசையாக நம்ம கிளம்பணும். கடைசியில் இல்லைன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அப்புறம் பாட்டி உடம்பு சரியில்லைல்ல. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி தான் ஃபஸ்ட்டு சரியாகும். அதனால் சரின்னு விட்டுட்டேன். ஆமாடி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆசையாக எல்லாம் ரெடியாக இருந்தோமே, கடைசி இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு. அப்புறமா சரின்னு நானும் பாட்டி நினச்சிட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். ஆமாம் பாரு காலேஜுக்கு போகிறோம்ல, நம்ம காலேஜுக்கு போகிற ட்ரெஸ்ஸு, அப்புறமா காலேஜ் பேக்கு, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஆமாம் பாரு நானும் அம்மா கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்தே போச்சு. சரி பாட்டிக்கு போகிறோம் சரியில்லை, கொஞ்சம் ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். இன்னும் 3 வாரம் இருக்கலாம் நமக்கு காலேஜ் போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். சரி வா, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே என் வீட்டுக்கு போவோம். சரியா? சரி வா உட்காரலாம். இப்படியே இந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இருக்குது மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாடி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது. டேஸு சாப்பிட்டு அப்புறமா ரூமுக்கு போயிடலாம்லாப்பா? ஆமாம்மா ரூம்லாம் அப்போவே புக் பண்ணிட்டேன். இந்த காஃபியும் சித்தம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படி ஒரு ரூமுக்கு போயிடலாம். அப்போ நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு நம்ம சுற்றி பார்க்க போகலாமா? சரிடா தங்கம், அம்மாவுக்கு பஸ் வண்டியிலே இருந்து வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது. அதான்ப்பா கேட்டேன். சரிம்மா சரி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியது தான். அப்புறம் காலையில் எழுந்துச்சு எங்கேயாவது வெளியே போகணும்.